என்னது ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்க இந்த புரோட்டீன் பவுடர் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா? இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு டெய்லி பேசிஸில் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர் வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் அண்ட் வே ப்ரோட்டீன் தான். ஸோ அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட் பேஸ்டு தான், இது நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட் கிடையாது. நிறைய பேர் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும் பொழுது இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால நம்ம பாடி இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வேறு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ப்ரோட்டீன் பவுடர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு வெள்ளை முட்டை சாப்பிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டைஜஷன் ஆகுமோ அதே அளவுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் உங்கள் உடம்புல டைஜஸ்ட் ஆகும். லோக்கலில் நிறைய ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ப்ரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு நிறைய விதமான பிராண்டில் நிறைய ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. ஆனால் அந்த ப்ரோட்டீன் பவுடருக்கும் நம்ம ஹெர்போலைஃப்பில் இருக்க ப்ரோட்டீன் பவுடருக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ அது வேறு ப்ரோட்டீன் பவுடர், இது வேறு ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு எந்தவித பாதிப்பும் கொடுக்காது. சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடரை நைட் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நார்மலாகவே, அதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் நார்மலாகவே நம்மளுடைய ஃபுட்டில் இருந்தே அதிகமான ப்ரோட்டீன்ஸ் நைட் டைமில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, காரணம் அதில் ப்ரோட்டீன் இருக்குது. அதே போல் இந்த பயிறு வகைகள், சுண்டல், இதில் எல்லாமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நைட் டைமில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன் பவுடரையும் நைட்டு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அதே அளவுக்கு தான் எடுக்கணும். சில பேர் பசி கண்ட்ரோல் ஆகலை, எனக்கு மிட் நைட்டில் பசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 1 ஸ்பூன் மேக்ஸிமம் நீங்கள் நைட்டில் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் டே டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்கும், நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க. நைட் டைமில் நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும் பொழுது ஸோ உடனே நீங்கள் படுத்துடுவீங்க, எந்தவித ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு டைஜஷன் ஆகிறது டிலே ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இனிமேல் மற்ற ப்ரோட்டீனுக்கும் ஹெர்பல் லைஃப் ப்ரோட்டீனுக்கும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டான முறையில் ஒரு வெல்னஸ் கோச் கைடன்ஸ் படி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களுடைய வெயிட்டையும் லாஸ் பண்ணலாம், உங்களுடைய பசியையும் கண்ட்ரோல் பண்ணலாம், லீன் மசில் மாஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹெர்பல் லைஃப் மூலமாக வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.